நான் காதலிக்கிறவனோ இல்லை காதலிக்கிறவளோ நல்லவதானா, இல்லை அவளுக்குள்ளே ஏதாவது ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவனோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டவளோ நல்லவதானா, சில நேரத்தில் ஏதோ சின்ன சிக்கல் வர மாதிரி தெரியுது, அவங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க நல்லவங்க இல்லையா, அவங்க உண்மையிலே காதலிக்கிறாங்களா இல்லை காதலிக்கலையா, அவங்களுக்கு நம்ம மேலே உண்மையிலேயே அக்கறை இருக்குதா இல்லை அக்கறை இல்லையா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ கல்யாண வாழ்க்கையில் இருக்கும்போதோ உங்களுடைய இணையவர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இதனோட வீடியோட முடிவில் உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் அப்படின்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதை முதல்ல ஒரு சின்ன கதையோடு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நான் சாரா அப்படிங்கிறவங்களும் அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆகாதவங்க தான். எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஜஸ்ட் லைக் தட் அவங்க அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. சும்மா ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அதற்கப்புறமே அவன் ஃபஸ்ட்டு பேச்சிலே சொல்கிறான், நான் இந்த மாதிரி யார்ட்டையும் மனம் திறந்தெல்லாம் பேசுனதே இல்லை, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுன் ஃபஸ்ட் மீட்டிங்லே. அன்று இரவு சாரா வீட்டுக்கு போனபோது ஏதோ ஒரு சந்தோஷமான ஃபீல் ஒன்று வந்திருக்கு சாராவுக்கு. யாரோ ஒருத்தங்க அவளை செலக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங்லாம் நிறைய சாராவுக்கு வருது. வந்ததுக்கு அப்புறமேல அடுத்த நாள் அர்ஜுன் சாராவுக்கு மெசேஜ் பண்ணுறான், குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறான், அப்புறம் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜ் எல்லாம் அவளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த மெசேஜஸ்ல எல்லாமே எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிற கான்வர்சேஷன் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. ஏன்னா அவன் அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி அனுப்புகிறான். இன்றைக்கி நான் ரோட்டில் மஞ்சள் கலர் பூக்களெல்லாம் பார்த்தேன், அந்த பூக்களை பார்த்தோன்னே எனக்கு உன்னோட ஞாபகம் வந்தது, இன்றைக்கி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னோட ஞாபகம் வந்தது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எதாச்சும் அவன் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. நம்மளை பற்றி ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு உணர்வு இவளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்ற ஆரம்பிக்குது. அப்போ இவன் நினைக்கிறா இதுதான் உண்மையிலேயே காதல் போல இருக்குது, காதல்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் 3 மாதங்களுக்குள்ளாரையே ஏதோ ஒரு விஷயம் மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இத்தனை நாள் பேசின மாதிரி இல்லாமல் இவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சில கமெண்டெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறான். நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, தொட தெரிகிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக போடலாம், இல்லை எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, எல்லோரும் பார்க்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன், நான் மட்டும்தான் உன்னை பார்க்கணும், எனக்கு மேலே பொசசிவ்னஸ் இருக்குது அதனால தான் நான் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிற மாதிரியும் மறுக்காத மாதிரியும் சில விஷயங்கள் பேசுகிறான். அவளுக்கு புரிய மாட்டேங்குது இவன் சரியான விஷயங்கள் தான் சொல்கிறானா இல்லை நம்மளை கட்டுப்படுத்துகிறானா அப்படிங்கிறது சாராக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனாலும் சிரிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் இவன் சில விஷயங்கள் பேசும்போதெல்லாம் நீ ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ சாராக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக நார்மலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுதந்திரமாக இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு அவள் ட்ரெஸ் போடுறத பற்றிலாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறா. நம்ம சரியான ட்ரெஸ் தான் போடுறோமா, இது போடலாமா போடக்கூடாதா, நான் சரியாக தான் பேசுகிறேன்னா, நான் பேசுறது சரியாக பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு முறையும் பார்த்து அவள் ட்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்கள் நம்ம ஏதாவது சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒன்று வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாரா மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல ஒரு கட்டத்தில் சாராக்கு நல்லாவே புரியுது. என்ன புரியுது அப்படின்னா நம்ம ஒரு காதலுக்குள்ளே இல்லை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது சாராக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. நம்மள எல்லாமே அர்ஜுன் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம எல்லா விஷயங்களுமே கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான உணர்வும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் சாராக்கு நல்லாவே தெரியுது. அவள் கடைசியில் புரிஞ்சுக்கிறா இது காதல் கிடையாது, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிறான், நம்மளுக்கான சுதந்திரத்தை கொடுக்க மாட்டாங்கிறான், நம்மளுக்கான உணர்வுகளை மதிக்க மாட்டாங்கிறான். அவன் கோவப்படுறான் ஆனால் நம்ம மட்டும் கோவப்பட விட மாட்டாங்கிறான். அவன் எப்படி வேணா இருக்கலாம்னு யோசிக்கிறான். பட் நம்ம அவன் எந்த பொண்ணுகிட்ட வேணா பேசுகிறான். பட் நம்ம யாருன்னா பசங்கிட்ட பேசினாங்கன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் பர்சனஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எப்படி காதலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓகே இது வேண்டாம், இது நான் விலகி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுலேருந்து கொஞ்சமாக விலகி வர ஆரம்பிக்கிறான். அவள் விலகி வரதை போய் அவங்ககிட்ட சொல்லும் போது அப்பவும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை எனக்கே புரியுது சில விஷயங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நான் பெட்டரான ஒரு விஷயம் மாறிடுவேன், நான் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறேன், நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கூட இருக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவன் நடந்துக்க மாட்டாங்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் தெளிவாக தெரிஞ்சது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இனிமேல் இவன் கூட இருந்தோம் அப்படின்னா அவனுடைய லைஃப்பை சிறப்பாக வாழ்றதுக்கு நம்மளை பயன்படுத்திக்குவானே தவிர நமக்கு வந்து எந்த விதமான வாழ்க்கையை அவன் கொடுக்க மாட்டான் சிறப்பாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அவரோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறான். வெளியே வந்து வேலைக்கு போயிட்டு அவரோட வாழ்க்கை அதில் வந்து வேறு மாதிரி திசை மாதிரி போயிடுதுன்னு சொல்லி இந்த விஷயம் முடியுது. அப்போது இந்த கதையில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவன் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியா இல்லை நார்மலான பர்சனாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒன்றி பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நீங்கள் யாரோ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான உணர்வுகளை மதிக்காமல், உங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், அவங்களுடைய உணர்வுகளுக்கும் வாழ்க்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தங்க தான் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க இல்லையா? அப்போது நான் அடுத்து சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கக்கூடிய 7 விஷயங்களை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். உங்களோட இருக்கவங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியா அப்படி இல்லையா அப்படிங்கிறத வச்சு இந்த 7 பாயிண்ட்ல வந்து நீ தெரிஞ்சுக்கலாம். அதாவது நேருக்கு நேர் உங்களுடைய கண்ணை பார்த்து நான் உன்னை நேசிக்கிற மாதிரி வேறு யாரும் நேசிச்சதே கிடையாது, உன்னை லவ் பண்ண மாதிரி நான் யாரும் லவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள நம்ம நம்ப ஆரம்பிச்சிடறோம். நம்பினதுக்கு அப்புறமேலு அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அத்தியாயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலே, நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலே இவங்க நம்மளுக்கு தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதற்கப்புறமேலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, அந்த நார்சிசிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, வீழ்த்தறதுக்கு பார்க்குறாங்க. அப்போது இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேற யாரும் உன்னை நேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம். இது கேட்கறதுக்கு காதல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது நீ வேற யாரையுமே நேசிக்கிறதுக்கு தகுதியற்றவள், நான் தான் வந்து உன்னை வந்து இவ்வளோ அதிகமாக நேசிக்க முடியும், உன்னை தவிர என்னை தவிர வேற யாராலையும் இவ்வளோ இந்த அளவுக்கு உன்னை நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வடிவமைப்புக்கு வந்துடுவீங்க. அதாவது இவனை தவிர வேற யாரும் நம்மளை இவ்வளோ லவ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்களா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களே, அதுதான் இவர்களுடைய தனிமைப்படுத்தும் தந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெரும்பாலான நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் வந்து இதை தான் ஃபர்ஸ்ட் ஆயுதமாக கையில் எடுப்பாங்க. அதாவது நான் உன்னை நேசிக்கிற மாதிரி வேற யாருமே உன்னை நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போது இவங்களை தவிர வேறு யாருமே நம்மளை இவ்வளோ நேசிக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய முதல் தந்திரம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது துன்புறுத்தலுக்கான ஒரு சாக்கு போக்கு. அதாவது ஒரு அன்பை வந்து ஆயுதமாக பயன்படுத்துறது. அதாவது அவர்களுடைய மோசமான நடத்தையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நுட்பமான அன்பு அப்படிங்கிற உணர்வுகளுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது நான் உன்னை ரொம்ப அதாவது நீ அவங்க கூட பேசக்கூடாது ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன், உன்னை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கல்ல அதனால தான் அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, அதனால் அவங்க சொல்கிற நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட சார்பு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களை ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் அவர்களின் உணர்வுபூர்வமான ஒரு பொறுப்பானராகவும் உங்களை வந்து உணர வைக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களால் அவங்கள்ட்ட வெளியேறவே முடியாது. அப்படி வெளியேறினீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கைவிடுற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதால அவங்கள வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் வெளியேறவே மாட்டீங்க, அவங்கள கைவிடவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் தான் இவனை புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குது, நம்ம விட்டு போயிட்டோம்னா இவங்களை யார் பார்ப்பாங்க, நம்மளும் விட்டுட்டு போயிட்டோம்னா இவங்க அனாதை ஆயிடுவாங்களா, தனியாயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன துன்புறுத்தினாலும் அவங்களோட நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு 3வது ஸ்டேட்மெண்ட் அவங்களோடது. 4வது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு மனசை திறந்து பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காதல் மழை பொழிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுவாங்க, அதை பேச ஆரம்பிக்கும் போதே நான் யார்ட்டையும் இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பை வந்து அவங்ககிட்ட ஏற்படுத்திக்குவீங்க. இது வந்து ஒரு தீவிரமான உடனடியான ஒரு போலியான நெருக்கத்தை வந்து உங்களுக்குள்ள உருவாக்கிறோம். நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். 5வது, நான் உன் மேலே ரொம்ப அக்கறை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களை இழிவுபடுத்திட்டாங்க இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வாக்கியத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. நான் உன் மேலே அக்கறை வச்சிருக்கிறேன்,
அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு இல்லாமல் வேற யாருக்கு உன் மேலே அக்கறை இருக்கு? அப்போ அந்த அக்கறை பொய்ன்னு சொல்றியா? அந்த அக்கறை தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்கறையினால் ஒருவரை தண்டிப்பது அப்படிங்கிறது காதல் ஆகவே ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. 6வது, நீ ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுற, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மன ரீதியான துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விளையாட்டுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதாவது உங்களை மனசுல குத்துற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு, குத்தி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறமேலே நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலையுமே வந்து ஏற்புடையதா ஆகவே ஆகாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு ஏற்படுத்தி ஏற்றுக்காதீங்க. ஏன்னா அவங்க விளையாட்டுக்காக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, உணர்ச்சி ரீதியாக நீங்கள் துன்புறுத்தப்படுறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கடைசி 7வது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக மாறிடுறேன், நான் உனக்காக மாறிடுறேன், இவ்வளோ சொல்கிறல இதுக்காக நான் மாறிடுறேன், நான் உறுதியாக சொல்கிறேன் நான் மாறிடுறேன், நான் இவ்வளோ பெட்டராக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், நான் போய் உன்னை அவாய்ட் பண்ணுவேன், நான் மாறிடுறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீண்டும் உங்களை உள்ளே இழுப்பதற்கான ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இவன் சரியில்லை, இல்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது மீண்டும் உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஒரு பச்சாதாபத்தையோ ஒரு இரக்கத்தையோ ஒரு தூண்டிலா பயன்படுத்தி மீண்டும் உங்களுக்குள்ள வர வைக்கிறது. ஆனால் அவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீண்டும் உங்களை வர வைக்கிறதுக்கான இந்த உத்தியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப உள்ளே போயிடுவீங்க. அவங்க மறுபடியும் பழைய மாதிரியே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த 7 விஷயங்கள் வந்து உங்களை பேசினாங்க அப்படின்னா அவங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி வேற யாருமே நேசிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. 2வது, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால லவ் பண்ணுறதுனால தான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. 3வது, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது, நான் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே இப்படியெல்லாம் மனம் திறந்து பேசினதே கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது, எனக்கு உன் மேலே அதிகமான அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இப்படியெல்லாம் உன்னை வந்து கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற, நீ வந்து தேவையில்லாமல் கோவப்படுற, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துன்புறுத்துறது. 7வது, நான் மாறுவேன், நான் உறுதி அளிக்கிறேன், என் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மீண்டும் உள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இந்த 7 ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கறதுக்கான வழியை நீங்கள் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி நண்பர்களே, நன்றி.